கார்ல வராதீங்க மூணார். போறப்ப புயல் மாதிரி போயிட்டு இருக்கேன். ஃபுல்லா குழி வந்து போலீஸ் செக்கிங்லாம் பண்ணாங்க. ஸோ நான் பர்ஃபெக்ட் கிளைமேட், சூப்பரா ட்ரெஸ்லிங்கா இருக்கு. மலையில நனைஞ்சிட்டு போறாங்க. ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்கும் நான் இப்படிதான் போயிட்டு இருந்தேன். அதான் நான் கார்ல போறேன். டபுள் வே ரோடு வருது. ஆனா அவர் என்ன பயப்படுத்தினாருன்னா, இன்னும் மோசமா தான் இருக்கும், மேல வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, ஸோ பார்த்து போங்க, முன்னாடி எதுவும் தெரியாதுன்னாரு. பட் அது உண்மைதான். இப்ப ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ இவ்வளவுக்கு தெரியல, மேனேஜபிளா இருக்கு. இப்ப கூட பாருங்க இப்படி போறாங்கன்னு. ஸோ ஃபைனலாக 1.5 hours கழிச்சு ரூமை கண்டுபிடிச்சாச்சு. ரூம் தேடுறதே ஒரு ஆஃப் ரோட். ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் ஆஃப் ரோட் பண்ணி தான் இந்த லொக்கேஷன் வந்தேன். இப்போ தான் வந்த ரூம். ஸோ இதுதான் ரூமோட லொக்கேஷன். ஸோ மார்னிங் பார்க்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தான் என் ரூம் டோர். ஸோ இதுதான் என்னோட ரூம். இங்கே வந்து ரிவர் இருக்கு, அதை பார்த்து தான் நான் புக் பண்ணேன். பட் மார்னிங் தான் தெரியும் எவ்வளோ ஆசமாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம என்ன வாஷ்ரூம். இதுதான் என்னோட பெட்லேருந்தோட வியூ. இப்போதான் இருக்குல்ல. ஓ, இதுதான் என்னோட ரூம்ல இருந்து பால்கனி வியூ. இங்கே எங்கேயோ ரிவர் இருக்கு, நான் அது என்ன போய் பார்க்கல. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் போகலை. இதுதான் என் ரூம். இதுக்கு வெளியே இப்படிதான் இருக்கும். அங்கே பாருங்க. ஓ, கீழே அங்கே எங்கே அங்கே இருக்கு பாருங்க ரிவர். ஸோ இப்போ அங்கே போனேன், அங்கேருந்து அங்கே போக முடியாது போல. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு வழியில் போகலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வழியில் வந்தேன் நான். பட் இதில் போக முடியாதுன்ட்டு இப்போ சுற்றிட்டு வந்துருக்கேன். ஓ மை காட், போக முடியாது போலையே. ஆன்சர்னா டிரைவர் ஜுவல். போயிட்டு ஓகே ஓகே தேங்க்யூ. ஓ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த லொக்கேஷன் இல்லை. ஸோ நான் இருக்க ப்ராப்பர்ட்டி அதுதான். அங்கேருந்து அப்படி சுற்றிட்டு இந்த வழியில் வந்து இப்படி வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக, ஃபால்ஸ் வந்து அவ்வளோலாம் சூப்பராக இல்லை, பட் அந்த இதுக்கு வரத்துக்கான லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் வந்து ரூம் போயிட்டுருக்கேன். ஸோ நான் இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களோட பிரதரோட ஹவுஸ் இதுவாமா. நைட் வந்து நான் வழி தெரியாமல் இங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்புறம் வந்துட்டு திரும்ப இதுலேயே போயிட்டேன். நான் கார் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நிறுத்திட்டு இங்கே நடந்து வந்து பார்த்துட்டு, ஸோ ஓகே இது என் ப்ராப்பர்ட்டி இல்லை, இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இது இல்லை அப்படின்ட்டு மூச்சாங்க. தென் வந்துட்டு திரும்ப நான் அந்த வழியில் போனேன். இருங்க நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ இதுதான் நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க இடம். ஸோ எங்கள் கார் பார்க் பண்ணிட்டு அங்கே ஸ்டே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அந்த ரூம் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் கார் எடுத்தாச்சு, பட் ப்ராப்பர்ட்டியிலேருந்து வெளியே போகிறது தான் கஷ்டம். அந்த இதில் வளைக்க முடியலை. ஸோ இதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ போகிற இடத்த மட்டும் பாருங்க, இதான் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரணும். இதுக்கு மேலே தான் ரியல் டாஸ்க். ஸோ இந்த ஸ்டீப் பாருங்க, இது ரொம்ப ஸ்டீப். இது பகல்லையே எனக்கு இப்படி இருக்கு. நைட் வந்து சன்செட் ஆனதுக்கு அப்புறம் வந்தேன். ஸோ ஃபுல் டார்க்ல வந்தேன். ஸோ அப்போ ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஓ மை காட், வந்தாச்சு நினைக்கிறேன். ஸோ
இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர என்ட்ரன்ஸ். இந்த ஸ்ட்ரீட் பாருங்க, இவ்வளோ ஸ்ட்ரீட்டாக இருக்கு. அவ்வளோதான், ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்தாச்சு. இப்போ நான் இருந்த ப்ராப்பர்ட்டி ஆனால் உண்மையாக நல்லா இருந்தது. பட் வந்துட்டு பெரிய காராக எடுத்துகிட்டு போனால் அங்கே திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராப்பர்ட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல, என்கிட்ட மெயில் போயிருக்கு இல்லை. இப்போ வந்து இந்த டேம் வந்திருக்கேன். இப்போ பாருங்க, 2 சைடுமே குழியாக தான் இருக்கும். நம்ம நடுவில் போகிறோம். இப்போ இன்னொரு கார் வந்துருச்சு அப்படின்னு இப்போ சைடில் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். நேற்றுலாம் நானே தான் ஃபுல்லாக இறங்கினேன். நான் அப்படி வந்தேன், நான் இவங்க வரவங்க இப்படி வந்திருப்பாங்க. நேற்றுன்றப்பெல்லாம் ஃபுல்லாகவே நானே தான் இறங்கிருக்கேன். இப்போ பாருங்க அந்த வண்டி பாருங்க. ஸோ இந்த இடம் கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. நேற்று நான் விட்டுட்டு காரை கீழே இறக்கிட்டு ஏறும்போது ஏன்டா இறக்கணுன்ற அளவுக்கு நான் யோசிக்க வச்சிருச்சு. கல்லுலாம் வச்சுதான் நான் ஏறினே திரும்ப. நேற்றுலாம் வீல் ஸ்பின் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு ஏதோ அப்படி நடக்குதான்ட்டு. நடந்தா இந்த வீடியோவில் காட்டுவேன் பாருங்க. இந்த சைடில் வரவங்க தான் ப்ராப்ளமே கிடையாது, அந்த சைடு வரவங்களுக்கு தான் ப்ராப்ளம். நான் நேற்று வந்து இது மாதிரி தான் ஏதோ ஒரு குழியில் வந்து விட்டுட்டு கார் மேலே ஏறவே முடியலை. இது வந்து நான் இந்த மூணார் யாரோ வர பிளான் இருந்ததுன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஒன் வே மாதிரி தான் இருக்கும். அதுவும் எஸ்யூவியாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. செடான் மாதிரி காராக இருந்தால் ரொம்ப பார்த்து தான் வரணும். ஏன்னா வரவங்க யாருமே கீழே இறங்க மாட்டாங்க. உங்கள் காரை பார்த்துக்கணுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக வாங்க மூணார் வரதா இருந்தால். போகிறப்ப புயல் மாதிரி போயிட்டுருக்கேன். லைட்டாக கீழே இறங்கிருங்கண்ணா. நேற்று நான் இந்த இடத்துல தான் இறக்குனேன். இறக்கி ஏற்ற முடியல, அப்படியே போயிருக்கணும். பார்த்து இருக்குங்க. அந்தாண்ட குழி ரொம்ப கீழே இறங்கிட்டீங்கன்னா அப்படியே போயிருங்க. ஏறும்போது பார்த்து இருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-12 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் பாதிக்கு மேலே நான் வீடியோ எடுக்கல. இப்போதான் நான் வீட்டுக்கு வந்து காரை நிறுத்துறேன். இருந்தாலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.